மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம லாஸ்ட்டு சண்டே நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டெஸ்ட்டுடைய ஆன்சர் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு, உடல்நிலை சரியில்லை, அதனால் வீடியோ கொடுக்க முடியல. ஆன்சர் கீ மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னா அது பெருசாக உபயோகமாக இருக்காது அப்படின்றனால அதையும் கூட நம்ம தவிர்த்துட்டோம். வாங்க ஆன்சருக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அரேஞ்ச் தி ஃபாலோவிங் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிஸ்கவரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் பவர் ரியாக்டர், டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான், டிஸ்கவரி ஆஃப் தி நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா, செயற்கை கதிரியக்கத்தின் கண்டுபிடிப்பு, மின்னூலை கண்டுபிடிப்பு, நியூட்ரான்களின் கண்டுபிடிப்பு, அணுக்கரு பிளவு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 4த்தையும் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை இந்த கால வரிசைப்படி நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1930 1945 இந்த காலகட்டங்களில் நடந்த கண்டுபிடிப்புகள் மட்டும் அப்படின்னு தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியூட்ரான்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. நியூட்ரான்களை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் 1932 கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, செயற்கை கதிரியக்கம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னா, ஐரின் கியூரி மற்றும் ஜூலியட் அப்படின்றவங்க. அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஐரின் கியூரி மேடம் கியூரி அவங்களுடைய மூத்த மகள், ஜூலியட் அப்படின்றவங்க ஐரின் கியூரியோட கணவர். இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1934 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றது இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1939. யார் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓட்டோ ஹான் அப்படின்றவரும் ஸ்ட்ராஸ்மேன் அப்படின்ற 2 அறிஞர்கள். அவங்க ஜெர்மனை சார்ந்தவங்க. அவங்க 1939 கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததாக கடைசியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பவர் ரியாக்டர் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட மின் உலைகள் தான் நம்ம பவர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1942. யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, என்ரிகோ ஃபெர்மி அப்படின்றவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆர்டர். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நியூட்ரான். ஸோ ஃபஸ்ட்டு 3 வரணும். டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரானின் கண்டுபிடிப்பு அப்படின்றது முதல்ல வரணும். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, செயற்கை கதிரியக்கம், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அது 2வது வரணும். 3வது பார்த்துக்கிட்டிங்கன்னா அணுக்கரு பிளவு, அது 3வது வரணும். அதுக்கப்புறம் 4வது பவர் ரியாக்டர் அப்படின்னு வரணும் அப்படின்றது. அப்போது நம்மளுக்கு 3 1 4 2 3 1 4 2 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆன்சர் பி 3 1 4 2 இதுதான் சரியான விடை. 2வது கேள்விக்கு போவோம். ஸோ 2வது கேள்வியை பொறுத்தளவில் அசர்ஷன் ரீசனிங் பேஸ்டு கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது தமிழில் முதல்ல படிச்சிருவோம். அணு உலையின் கவசப்பகுதி காரியத்தால் ஆனது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இது கதிரியக்கத்தன்மை கொண்டதாக அல்லாமல் கதிர்வீச்சை, குறிப்பாக காமா கதிர்வீச்சை நன்றாக உறிஞ்சும் அப்படின்றது தான். நம்மளுக்கு தெரியும், பவர் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதி இந்த லெட் அப்படின்றது காரியம், அதை அதனால தான் நம்மளுக்கு செஞ்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது மிகவும் கனமான பொருள். 82 அட்டாமிக் நம்பர், அணு எண் அப்படின்றது 82 உடையதாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அவ்வளவு நிறை அதிகமாக இருந்தும் அது கதிரியக்கத்தன்மை கொண்டதாக இல்லாததாக இருக்குது அப்படின்றதும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதையும் குறிப்பாக காமா கதிர்வீச்சை அதிகப்படியாக உறிஞ்சுறதுனால நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஏ அப்படின்றது சரிதான். அதுக்கப்புறம் ஆர் சரியான காரணம் தான். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதுக்கப்புறம் மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். அப்போது ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி அப்படின்றது தான். இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துருவோம். இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
த ஷீல்டிங் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா சுவர், ஷீல்டிங்னா அந்த வெளிச்சுவர், அதான் ஷீல்டிங் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் மேட் ஆஃப் லெட். எஸ், இட் இஸ் ட்ரூ. ரீசன், it is a good observer of the radiation. Yes, it is true. Good observer of the radiation, especially the gamma radiation. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா, whenever there is a nuclear fission நடக்கும்போது, அணுக்கரு பிளவு நடக்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காமா கதிர்கள் வந்து வெளியில் வரும் அப்படின்றது தான். அந்த காமா கதிர்களை ரொம்ப நேர்த்தியாக வந்து இது வந்து உறிஞ்சும் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால வந்து இதை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அட்டாமிக் நம்பர் ஆஃப் லெட்டுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 82. 83 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து பிஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பிஸ்மித் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இந்த பிஸ்மித்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். சரிங்களா? மூணாவது கேள்விக்கு போகலாம். மூணாவது கேள்வி வந்து ரொம்ப எளிமையான கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுவரை எத்தனை இயற்கையான கதிரியக்க தன்மை கொண்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் ஐட்டமாக கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து அதில் ஆன்சர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 29. ஸோ how many naturally available radioactive substances are discovered so far அப்படின்ற கேள்வி. ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 29. ஆன்சர் டி அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுலேயும் குறிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து எந்த வகையை சார்ந்தது, பெரும்பாலும் எந்த வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரேர் எர்த் மெட்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து நம்மளுக்கு தெரியணும். இது வந்து அருமணல் உலோகங்கள் மற்றும் இடைநிலை உலோகங்கள் அப்படின்றதுல பெரும்பாலும் இந்த வகையை சார்ந்ததாக தான் வந்து இந்த கதிரியக்கத்தன்மை கொண்ட பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஐட்டம்லேயே இந்த டீட்டெயிலையும் எக்ஸ்ட்ராவாக வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூஸ் தி ரைட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியான இணையை மற்றும் கண்டறியவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அம்ரீஷியம் 241 ஸ்மோக் டிடெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்ரீஷியம் 241 புகை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது சரியான விடை தான். அந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கரெக்டு தான். அந்த இணை வந்து கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு பாக்ஸ் ஐட்டமாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்ரீஷியம் வச்சுருப்பாங்க. அம்ரீஷியம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபா கதிர்களை வந்து வெளியிடும் அப்படின்றது. இந்த ஆல்ஃபா கதிர் வந்து கண்டினியூஸாக இப்படி இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் போயிட்டே இருக்கிறனால வந்து இந்த சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் வந்து டெவலப் ஆகும் அப்படின்றது தான். இப்போ எப்போமாவது ஒரு திடீர்னு வந்து இதுக்கு நடுவில் புகை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புகை வந்து இந்த ஆல்ஃபா கதிர் வந்து அடுத்த பக்கத்தில் இந்த பக்கத்தை ரீச் ஆகிறத வந்து தடுக்கும். அப்படி தடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் டெவலப் ஆகக்கூடிய கரண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதை மையமாக வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து புகை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் வந்து இந்த அம்ரீஷத்தை பயன்படுத்தி இந்த புகை கண்டறியும் கருவியை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த இணை வந்து சரியான இணை தான். அம்ரீஷியம் 241 ஸ்மோக் டிடெக்ஷன் அப்படின்றது கரெக்ட் தான். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோபால்ட் 60 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோபால்ட் 60 இது வந்து குரூப் 4 போன வாட்டி கேட்ட கேள்வி. இது வந்து பிஇடி ஸ்கேனில் பயன்படுத்தலை. இந்த கூற்று வந்து தவறு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த இணை வந்து தவறு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். கோபால்ட் 60 அப்படின்றது பிஇடி ஸ்கேனுக்கு பயன்படுத்தலை. இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸ்கின் கேன்சர் தெராப்பி எப்படின்னா புற்றுநோயுடைய அந்த சரி பண்ணுறதுக்காகத்தான் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இது எந்த மாதிரியான கதிர்களை உமிழ்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமா கதிர் தான் உமிழ்து. இது வந்து குரூப் 4 போன தடவை கேட்ட கேள்வி அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ளூரின் 18 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறான இணை தான். ஃப்ளூரின் 18 வெடிமருந்து கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. ஃப்ளூரின் 18 எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பிஇடி ஸ்கேன் பாசிட்ரான் எமிஷன்
டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்கேன் சென்டர்லாம் பார்ப்போம் இல்லையா, அது ஒரு பெரிய மிஷின் இருக்கும் இல்லையா, அதில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அது தவறு. வெடிமருந்தில் எது வெடிமருந்தை கண்டறிதல் அதுக்கு வந்து எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து கலிஃபோர்னியம் அப்படின்னு சொல்லுவோம். கலிஃபோர்னியம் 252 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு கதிரியக்க தன்மை கொண்ட பொருளை தான் வந்து நம்ம வெடிமருந்து கண்டறிதலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதனால் 3வது இணையுமே தவறு தான், ரைட்டுங்களா. கடைசியாக இருக்கிறது 4வது இணை அயன் 59 அனீமியா ட்ரீட்மெண்ட்டுக்காக. அனீமியா அப்படின்றது தமிழில் இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். அது அயன் 59 இரத்த சோகையை கண்டறிவதற்கு பயன்படுகிறது, அதை சரி செய்கிறதுக்கும் பயன்படுகிறது. அப்படின்னால இது வந்து கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு பேர் கரெக்டு, லாஸ்ட்டு பேர் கரெக்டு. ஸ்மோக் டிடெக்ஷன், அனீமியா, அது ரெண்டுமே கரெக்டு. ஆனால் தமிழில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது வந்து இரத்த சோகையை சரி செய்ய கண்டறிய அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக அது மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக கொஷின் பேப்பரில் வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்கரெக்ட்லி பேர்டு ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் தப்பாக மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த எது வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து போரான் கார்பைட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. போரான் கார்பைட் அப்படின்றது வந்து போரான் கார்பைடு வந்து மாடரேட்டர் கிடையாது. போரான் கார்பைடு அப்படின்றது கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்றது தான். நம்ம கட்டுப்படுத்தும் தண்டுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். போரான் ராட் வந்து தனிப்பான் கிடையாது, அது வந்து கட்டுப்படுத்தும் தண்டுகள் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்ட்ரோல் ராட். கண்ட்ரோல் ராடில் நம்ம வந்து 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து போரான் கார்பைடு, இன்னொன்று வந்து ஹாஃப்னியம் அப்படின்னு பார்த்தோம். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேட்மியம். இந்த 3 பொருளும் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ராடாக பயன்படுத்துவோம். ரெண்டாவது வந்து லிக்விட் சோடியம் வந்து கூலண்ட்டாக பயன்படுத்தலாம்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். எஸ், இட் இஸ் ட்ரூ. நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்பாக்கமில் நம்ம வந்து ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலை இருக்குது. 2ஆம் நிலை செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு உலை இருக்குது. அந்த உலையில் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் சோடியத்தை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளூட்டோனியம், 3வது பார்த்திங்கன்னா ஹாஃப்னியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃப்னியம் அப்படின்றது கண்ட்ரோல் ராடு தான். எஸ், இட் இஸ் ரைட்டு. அப்போது அந்த 2வது இணை சரி, 3வது இணை சரி. 4வதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளூட்டோனியம் 240 வந்து நமக்கு வந்து ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தப்பு. ப்ளூட்டோனியம் 241ம் ப்ளூட்டோனியம் 239ம் தான் ஃபிசைல் மெட்டீரியல். ப்ளூட்டோனியம் 240 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபெர்டைல் மெட்டீரியல்னால் தமிழில் வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து தவறு. அப்போது 2, 3 கரெக்டு, 1, 4 தவறு. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான இணையை தான் கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1, 4 அப்படின்றது ஆன்சர் வந்து டி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் வந்து டி. ஸோ டி அப்படின்றது தான் சரியான விடை. 6வது கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து போன குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்ட அதே கேள்வி தான். எந்த மாற்றமும் செய்யாமல் இந்த கேள்வி கொடுத்துருக்குறோம். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாம், பவர் ரியாக்டர், மேக்னெட்டிக் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் பிளாஸ்மா, அட்டாமிக் பாம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்ப்போம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு. நம்மளுக்கு தெரியும் ஹைட்ரஜன் குண்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிஷனும் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபியூஷனும் நடக்கும். ஃபிஷன்னா பிளவு, ஃபியூஷன் அப்படின்னா இணைவு. இந்த ரெண்டுமே நடக்கும் அப்படின்றது தான். அப்போது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பிளவு, இணைவு, இது ரெண்டுமே நடக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்றது. அப்போ வந்து ஏ அப்படின்றது 4. அப்போ ஏ 4 இருக்கக்கூடியது ஒரே ஒரு இது தான், டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து அதுதான் அப்படின்றது எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம மீதி உள்ளதையும் நம்ம பார்த்துருவோம். திறன் உலைன்னா வந்து அணுக்கரு பிளவு மூலமாக நடக்கக்கூடிய நம்ம வந்து அணு உலையை தான் வந்து திறன் உலை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு அப்படின்றது. அப்போ பி அப்படின்றது 3. பி இங்கே இருக்குது பாருங்கள்.
கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திறன் உலை அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படின்றது 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம். சர்வதேச வெப்ப அணுக்கரு இணைவு ஆராய்ச்சி உலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தலைப்பில் பார்த்துருந்தோம். இப்போ 6 நாடுகளும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து 2007 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்மேட்டிக் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கண்ட்ரோல்டு ஃபியூஷன் ரியாக்ஷனுக்காக கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினைக்காக. அப்போ சி அப்படின்றது வந்து எதோடைய தொடர்பு படுத்தணும்னா C2. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க C2. கடைசியாக இருக்கிறது அணுகுண்டு. கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணுகுண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வி, கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள கேள்வி. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும், யாருமே வந்து தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் ரிசர்ச் ரியாக்டர் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சர்வதேச வெப்ப அணுக்கரு இணைவு பரிசோதனை உலை பற்றிய சரியான தகவல்களை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்றதான். இப்போ இந்த ஆய்வில் இந்தியாவும் உறுப்பினராக உள்ளது. ஆமாம், ரொம்ப சரி. இந்தியா கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 5 நாடுகள், மொத்தம் 6 நாடுகளும் ஐரோப்பிய கூட்டமைப்பு, யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பும் வந்து சேர்ந்து தான் செய்கிறது. இது வந்து பிளாஸ்மாவை கட்டுப்படுத்தி சக்தி வாய்ந்த காந்த புலன்களை பயன்படுத்துகிறது. அதுவும் சரிதான். ஏன் அப்படின்னா, இந்த பிளாஸ்மா வந்து அதிகப்படியான வெப்பம் இருக்கும் அப்படின்றது. 10⁷ 10⁹ கெல்வினில் டெம்பரேச்சர் இருக்கும். 1 கோடியிலேருந்தும் 10 கோடி கெல்வின் டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா, அது வந்து அந்த கலன்கள் அந்த உலையுடைய சுவரை தொடும்போது என்னாகும் அப்படின்னா, சுவர் உருகி போகிறோம். அதனால் அது தொடாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காந்த புலன்களை வந்து பயன்படுத்துகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பம் இதை வந்து செயல்படுத்துறதுல. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கரெக்டு தான். அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது டோகமாக் வடிவமைப்பை பயன்படுத்துகிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து வீடியோவில் கொடுக்கல. இந்த கொஸ்டினில் இதை கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியில் இதை கொடுத்துருக்குறோம். இதுவும் சரி. டோகமாக்கு வடிவம்னா ஒன்றுமே இல்லை, உளுந்த வடைன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்படி நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், இப்படி சுற்றி இருக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோகமாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இட் யூசஸ் டோகமாக் டிசைன் அப்படின்னு சொல்கிறது. எஸ், இட் இஸ் ட்ரூ. கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2030ஆம் ஆண்டிற்குள் வணிக ரீதியாக மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மின்சாரத்திற்காக வந்து மின்சாரத்து தயாரிப்பிற்காக இதை வந்து நம்ம வந்து உருவாக்கலை. இது வந்து ஆராய்ச்சி உலை. இதை வந்து நம்ம வந்து அணுக்கரு இணைவை நம்மளால் செய்ய முடியுமா, மனிதர்களுக்கு இது சாத்தியமா அப்படின்றத நம்ம செஞ்சு பார்க்குறதுக்காக தான் நம்ம இது செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் ஆப்ஷன் 4 ஸ்டேட்மெண்ட் 4 வந்து தப்பு அப்படிங்கிறது. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் கரெக்டு. ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னென்னா C. 1, 2 மற்றும் 3 மட்டும் அப்படின்றது தான் சரியான கூற்று. ஸோ இதுலேயும் ஆன்சர் 1, 2 and 3 ஒன்லி C அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அடுத்ததான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்தியா பொசஸஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் தோரியம் ரிசர்வ் அப்படின்றது. இந்தியாவில் சுமார் எவ்வளவு பங்கு வந்து தோரியம் இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும். ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஷன் C, 25% அப்படின்றது. அதனால தான் வந்து நம்ம ஹோமி பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பரிந்துரைக்கிறதே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 3 நிலைகளில் 3 ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த நியூக்ளியர் பவர் எனர்ஜி டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டராக இருக்கணும். 2வது புளூட்டோனியத்தை அடிப்படையாக கொண்ட வேக உற்பத்தி உலைனா என்ன, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். அதுக்கப்புறம் தோரியத்தை அடிப்படையாக கொண்ட ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், வேக உற்பத்தி உலை அப்படின்றதெல்லாம் வந்து இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2, இது ஸ்டேஜ் 3 இப்படி வந்து முன்னேறி போகணும். கடைசியாக வந்து தோரியத்தின் அடிப்படையாக வந்து நம்ம உலைகள் தயாரிக்கும் போது நம்ம வந்து இந்த பிளவு பொருளுக்கு வந்து யாரையும் வந்து நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான் இந்த 3 நிலை அணுசக்தி திட்டத்தை யார் வந்து பரிந்துரைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஹோமி பாபா அப்படின்றது. விக்ரம் சாராபாய் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ் கன்சிடர்ஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஃபாதர் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பேஸ் டெக்னாலஜி நம்ம குரூப் 2A சிலபஸில் இல்லாட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் நம்ம வந்து எழுதுறதுக்கு வந்து தயாராக இருக்கணும் அப்படின்றத. இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த ராஜா ராமன்னா APJ அப்துல் கலாம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து பொக்ரான் 1 அப்படின்ற அணுகுண்டு சோதனையில் வந்து பங்கெடுத்தவங்க. APJ அப்துல் கலாம் 2 இதுலேயுமே பங்கெடுத்திருப்பாங்க. டைரெக்டாக இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொக்ரான் 2ல் வந்து பங்கெடுத்துருவாங்க. இந்த ராஜாராமண்ணா வந்து குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பொக்ரான் 1 அணு ஆயுத சோதனைக்கு வந்து அவங்க வந்திருப்பாங்க. எப்போ பார்த்துக்கிட்டிங்க 1974 அப்படின்றது. இதோடைய பேர் என்ன வச்சுருப்பாங்க, இந்த சீக்ரெட் ஆப்ரேஷன் பேர் என்ன வச்சுன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பேர் வச்சுருப்பாங்க. நம்ம அதையும் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிருக்கணும். யாருடைய ஆட்சி காலத்தில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திரா காந்தி அப்படின்ற அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க பிரதமராக இருக்கும்போது தான் வந்து இந்த சோதனையை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்றத. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆராய்ச்சி உலை பற்றின கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சரா பொறுத்துக, இந்த கேள்வி வந்து பொறுத்துக. அப்சரா, சைரஸ், துருவா அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. அப்சரா தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆசியாவிலேயே முதல் அணு ஆராய்ச்சி உலை. அது அப்போ A2 அப்படின்றத நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 2 அப்படின்றது D அப்படின்றது இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையும் கவனமாக பார்த்து எழுதிக்கணும். 2 வந்து D அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ 2D இருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2D இங்கே இருக்குது, 2D இங்கே இருக்குது அப்படின்றது. சாரி ஸோ 2 வந்து A 2 வந்து A இல்லையா, அப்சரா இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் சி மட்டும்தான் ஆன்சர் இருக்குது. மீதி இருக்கிறதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். சைரஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா CIRUS, CIனா கனடா இந்தியா ரிசர்ச் ரியாக்டர் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து சொல்ல வருது. அப்போது B அப்படின்றது 4 அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். B வந்து 4க்கு வந்து B. ஓகே, ஆன்சர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கும். அடுத்து வந்து துருவா அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா துருவா அப்படின்றது வந்து பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி உலை அப்படின்றது துருவா அப்படின்றது. C அப்படின்றது 3 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது காமினி அப்படின்றது வந்து யுரேனியம் 233 எரிபொருளாக கொண்டு பயன்படுத்தக்கூடிய உலையை தான் நம்ம வந்து காமினி அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச இதில் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு தெரியல, செக் பண்ணிக்குவோம். ஸோ 1 அப்படின்றது வந்து 1க்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா D. ஓகே, இப்போ நான் தனியாக எடுத்து எழுதுகிறேன். 1 வந்து D. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ரியாக்டர், ஆசியாவின் முதல் ஆராய்ச்சி உலை அப்படின்றது வந்து அப்சரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ 2A. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இந்த கொஷின் வந்து ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இது எப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அப்சரா அப்படின்றது ஃபஸ்ட்டு ரியாக்டர், ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ரியாக்டர். CI அப்படின்னா கனடா, துருவானா லார்ஜஸ்ட், காமினினா யுரேனியம் 233 அப்படின்றது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 ரிசர்ச் ரியாக்டரும் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது. பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்றது. இந்த காமினி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்றது தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா கல்பாக்கத்தில், தமிழ்நாட்டில் இருக்குது. கல்பாக்கத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், அணு ஆராய்ச்சி மையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்றது தான் இருக்குது. அது எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 தொடங்கப்பட்டது. இங்கே தான் வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்டில் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், பயன்பாட்டு அளவிலான உள்ள வேக உற்பத்தி உலை. அதை பற்றி அதன் அடிப்படையில் உள்ள கேள்வி தான் தமிழில் படிப்போம். புரோட்டோடைப் வேக உற்பத்தி உலை பற்றி பின்வருவதற்கு எவை சரியானது, எது சரி அப்படின்றது நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்றது. இது கல்பாக்கத்தில் அமைந்துள்ளது. எஸ், இட் இஸ் ரைட், கரெக்டு தான், கல்பாக்கத்தில் இருக்குது அப்படின்றது தான். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்ற இடத்துல கல்பாக்கத்தில் இருக்குது அப்படின்றது. இது இயற்கையான யுரேனியத்தை பிளவு பொருளாக பயன்படுத்துகிறது. இது தவறு. இது எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா புளூட்டோனியத்தை எரிபொருளாக கொண்டு செயல்படுது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. மூணாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கன நீரை முதன்மை குளிரூட்டியாக பயன்படுது, அதுவும் தவறு. இது எதை வந்து குளிரூட்டியாக பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லிக்விட், திரவ சோடியம், லிக்விட் சோடியம் அப்படின்றது தான் கூலண்ட். இதில் இது வந்து திரவ சோடியத்தை தான் வந்து நமக்கு வந்து குளிரூட்டியாக பயன்படுது. அப்போது மூன்றும் தவறான கூற்று தான். இது பாரதிய நபிக்கிய வித்யுத் நிகாம் லிமிடெட் மூலம் கட்டப்பட்டது. இது சரிதான். முதல் கூற்றும் சரி, நாலாவது கூற்றும் சரி தான். இந்த நிறுவனம் வந்து அமைப்பு வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2003. இது தொடங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேக உற்பத்தி உலையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும் கமிஷன் பண்ணுறதுக்காகவும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க 2003. இதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் தான் இருக்குது. அப்போ முதல் கூற்று, நாலாவது கூற்று அது மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷில் பார்த்துக்கிட்டிங்க எஸ், it is located at Kalpakkam. Yes, it is true. It uses natural uranium. No, it is not using natural uranium. It is using plutonium அப்படின்றது. நேச்சுரல் யுரேனியம் பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும். ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான் நம்ம வந்து ஹெவி வாட்டர் பயன்படுத்துகிறோம், அதான் ஹெவி வாட்டர்னு. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன படுத்துகிறோம் அப்படின்னா லிக்விட் சோடியம் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. பாரதிய நபிக்கிய வித்யுத் நிகாம் லிமிடெட் கன்ஸ்ட்ரக்டட் திஸ் ரியாக்டர் அப்படின்றது. அதோடு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இது வந்து 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பயன்பாட்டு அளவிலான உலை. இது வந்து ஆராய்ச்சி உலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆராய்ச்சி உலை வந்து ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டர் தான் வந்து இதோடைய சின்ன வடிவம். இதோடைய அடுத்த நிலை தான் பார்த்திங்கன்னா புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்றத டிஃபரன்ஸும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். ஏன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகளும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்றது எங்கே எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1971 வந்து தொடங்கியிருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது வந்து அடுத்த கேள்வி 13வது கேள்வி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 நிலை அணுமின் திட்டம் அப்படின்றது 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் அப்படின்றது இந்தியாவின் 3 கட்ட அணுமின் திட்டம். அது என்ன வரிசையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், ரெண்டாவது புளூட்டோனியம் பேஸ்டு ரியாக்டர், தோரியம் பேஸ்டு ரியாக்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழுத்த கன நீர்ம உலை, ரெண்டாவது புளூட்டோனியத்தை எரிபொருளாக கொண்ட வேக உற்பத்தி உலை, புளூட்டோனியத்தை அடிப்படையாக கொண்ட வேக உற்பத்தி உலை, அடுத்தது தோரியத்தை எரிபொருளாக கொண்ட வேக உற்பத்தி உலை, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், வேக உற்பத்தி உலை. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் ஏ. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இந்த 14வது கேள்வி நம்ம பர்பஸாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம மெட்டீரியலில் இதை வந்து கிளாஸஸில் இதை டிஸ்கஸ் பண்ணல. இதுவும் வந்து இந்தியாவில் ரொம்ப முக்கியமான கேட்குறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு கேள்வி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியா இஸ் அமங் தி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹெவி வாட்டர் அப்படிங்கிறது. இந்த கனநீர் உற்பத்தியில் வந்து இந்தியா தான் அதிகமான கனநீர் உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தான் இது தேவை. ஏன் அப்படின்னா இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான் நம்மக்கிட்ட அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறது. இருக்கக்கூடிய பெரும்பாலான உலைகள் 2 உலைகள் ட்ராம்பேல, இது தாராப்பூரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாய்லிங் வாட்டர் ரியாக்டர் தாராப்பூர். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூடம்குளமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். இந்த 2 தவிர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான் இருக்குது. இப்போது ஹரியானாவில் இருக்கக்கூடிய கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய 2 உலைகளுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான்.
ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஹெவி வாட்டருடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதிகமாக உற்பத்தி செய்கிறது. ஹெவி வாட்டர் அப்படின்றது மாடரேட்டர், தனிப்பான்களாகவும் குளிரூட்டியாகவும் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இதுவும் சரியான கூற்று தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி அப்படின்னு எடுத்துக்கணும். மூணாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடரேட்டருடைய உபயோகம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து நம்ம வந்து பெரிய அணுக்கருவை பிளவுபடுத்தணும் அப்படின்னா 3 விஷயம் நடக்கும். சின்ன அணுக்கருக்களாக 2ஆக பிரியுது. இப்போ யுரேனியமை பிரித்தோம் அப்படின்னா பேரியமாகவும் கிரிப்டானாகவும் பிரியுது. ரெண்டாவது வந்து 3 நியூட்ரான்கள் வெளியிடுது. அதுக்கப்புறம் வந்து ஹீட், வெப்பம் வந்து வெளியாடுது அப்படின்னு பார்த்தோம். இந்த நியூட்ரான்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்து வெளியில் வரும் அப்படின்றது தான். இது வந்து ரொம்ப வேகமாக வந்து அடுத்த யுரேனியமோட வந்து மோதி வினை வந்து கண்டினியூஸாக நடக்காது. அப்போ வந்து அந்த வேகத்தை வந்து குறைக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடரேட்டர் வந்து பயன்படுத்துகிறோம், தனிப்பான்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்றது. அப்போது 3 கூற்றுமே வந்து சரிதான், 3மே வந்து கரெக்டு தான். ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2 and 3 ஒன்லி அப்படின்றது. தமிழ்லேயும் ஒரு தடவை வாசிச்சிருவோம். உலகிலேயே கனநீர் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. சரி. கனநீர் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்களில் தனிப்பான்களாகவும் குளிரூட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சரி. கனநீர் நியூட்ரான்களின் வேகத்தை குறைக்கிறது. கரெக்ட். 3மே சரிதான். பின்வற்ற கூற்றில் எவை சரியானவை? 3மே கரெக்டு தான். சரி. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவுமே வந்து நம்ம வந்து தேவைக்காக நம்ம இது கண்டிப்பாக இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தோம். இதையும் இந்த அமைப்பை பற்றி நம்ம வந்து பேசலை. நம்ம வந்து மெட்டீரியலில் அந்த கிளாஸஸில் 3 கிளாஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கிளாஸஸில் வந்து நம்ம இந்த டீட்டெயிலும் நம்ம ஆட் பண்ணலை. அமைப்புகளில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஆட் பண்ணியிருந்தோம், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்றத ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அணுசக்தி ஆணையத்தை இணைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிய நபிக்கிய வித்யுத் நிகாம் லிமிடெட், பாவினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 மட்டும்தான் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து புதுசாக ஒரு அமைப்பு இருக்குது. புதுசு இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பு தான். 1967ன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை செக் பண்ணிங்க. 1967 தொடங்குனாங்க. இதோடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான இந்தியா அணு உலைகளுக்கு தேவையான யுரேனியத்தை வந்து வெட்டி எடுக்கிறது தான் அவங்களுடைய பங்கு. இந்தியாவில் யுரேனிய தாது சுரங்கம் மற்றும் செயலாக்கத்தை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது, அதை மைன் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து இந்த யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டோடைய வேலையை. அதுக்கப்புறம் இது கரெக்ட். ஸோ இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மைனிங் அண்ட் ப்ராசஸிங் யுரேனியம் ஓர் இன் இந்தியா. ரொம்ப சரி. அதோடைய ஃபங்க்ஷன், ஸோ இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. இது எதோடைய கண்ட்ரோலில் இயங்குது, எதோடைய மேலாண்மையில் இயங்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து அமைச்சகத்து கீழே தான் வந்து இது வந்து செயல்படுது. அப்போ 2வது கூற்று தவறு. சுரங்கத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டு கீழ் செயல்படுகிறது. அப்போ இது தவறு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அணுசக்தி துறை கீழே தான் வந்து இது இயங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஜடுகுடா, துராம்தி, நர்வாபஹார் யுரேனியம் மைன்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் பை தி UCIL. எஸ், இட் இஸ் ரைட். ஆமாம், இந்த சுரங்கங்களால் தான் வந்து இந்த யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் வந்து செயல்படுத்திட்டு வருது. அதுவும் சரி தான். அப்போது கரெக்ட். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் இஸ் பி, ரைட்டுங்களா? ஸோ இதில் ஜடுகுடா, துராம்தி, நர்வாபஹார் யுரேனியம் சுரங்கங்களை UCIL இயக்குகிறது. சரி. இப்போ 1 சரி, 3 சரி. ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பி அப்படின்றது தான். 1 மற்றும் 3 மட்டும் அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கேள்வி. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மோனோசைட் ரிசர்வ் இன் தி வேர்ல்டு அப்படின்றது. எஸ், தட் இஸ் ட்ரூ. ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தோம். 25% யுரேனிய இருப்பு இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்றது. சாரி யுரேனியத்தை இல்லை, தோரியம் அப்படின்றது. இந்த தோரியம் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து மோனோசைட் சாண்ட் அப்படின்றது, மோனோசைட் அப்படின்ற ஒரு மணல் வகையை சார்ந்தது. அதிலிருந்து தான் வந்து நம்ம வந்து தோரியத்தை வந்து எடுக்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இதான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோனோசைட் கண்டெய்ன்ஸ் தோரியம் தான் அதிகமாக இருக்குது. அதில் யுரேனியமும் இருக்குது. அருமணல் தாள், ரேர் எர்த் எலமெண்ட்னா
அருமணல் தாதுக்கள் அப்படின்றது அதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோஸ்டல் நம்ம வந்து இருக்கக்கூடிய கோஸ்ட் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான மோனோசைட் சாண்ட் இருக்கிறதையும் நமக்கு இருக்குது. அதிகமாக இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். ரெண்டாவது அதிகமாக மோனோசைட் சாண்ட் எங்கே இருக்குது, அந்த மணல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு. முதல்ல ஆந்திர பிரதேஷ், ரெண்டாவது தமிழ்நாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மோனோசைட் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தோரியம், மோனோசைட்டில் தான் தோரியம் அதிகமாக இருக்குது. தோரியம் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25% இருக்குது. அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தோரியம் மட்டும் இல்லை, நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அதில் யுரேனியம் இருக்குது, ரேர் எர்த் எலமெண்ட் இருக்குது அப்படின்றதும் தெரியணும். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா. அது இல்லாமல் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது ஆந்திர பிரதேஷ்லேயும் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் தான் அதிகமாக இருக்குது, ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கேள்வியும் நம்ம வந்து மெட்டீரியல் அந்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இவ்வளவு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணல, அதனால தான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. முக்கியமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கேள்வி. தமிழில் பார்ப்போம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? தவறான இணை இப்போ வந்து முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, யுரேனியம் 238 அப்படின்றது. யுரேனியம் இயற்கையாக இருக்கக்கூடிய யுரேனியம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 யுரேனியம் இருக்குது. ஒன்று வந்து யுரேனியம் 234, அடுத்து வந்து யுரேனியம் 235, அதுக்கப்புறம் யுரேனியம் 238. இதில் பிளவுபடும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்று மட்டும்தான் பிளவுபடும் பொருள் அப்படின்றது. அப்போ யுரேனியம் 238 அப்படின்றது வளமை பொருளாக செயல்படும் அப்படின்றது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், யுரேனியம் 238 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இயற்கையாகவே இயற்கை பிளவு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பிளவு பொருள் இல்லை, இது வளமை பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இது தவறான கூற்று. ஸோ இது தவறான கூற்று, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புளூட்டோனியம் 240 அப்படின்றது. புளூட்டோனியம் 240 அப்படின்றது வளமை பொருள் தான். இது செயற்கையாக உள்ள வளமை பொருள். சரிதான். புளூட்டோனியத்தை பொறுத்தளவில் புளூட்டோனியம் 239, புளூட்டோனியம் 241 இது ரெண்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளவுபடும் பொருள், ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த ரெண்டாவது இணை அப்படின்றது சரி. மூணாவது கார்பன் 14 இயற்கையாகவே கதிரியக்கத்தன்மை கொண்ட பொருள், அது கரெக்டு தான். நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய தடவை அதை பார்த்துருப்போம், அது கரெக்டு தான். ரைட்டுங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யுரேனியம் 233 அப்படின்றது. யுரேனியம் 233 அப்படின்றது என்னென்னா இது வந்து செயற்கையாக உள்ள பிளவு பொருள். அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணல. 233ன்றதே நம்ம மென்ஷன் பண்ணல. இதெல்லாம் வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது, செயற்கையாக நம்ம உற்பத்தி பண்ணுறது. இது எதுலேருந்து செயற்கையாக உற்பத்தி பண்ணுறோம்? தோரியம் 232 ஒரு நியூட்ரானோட மோத விட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 232 + 1 இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யுரேனியம் 233 கிடைக்கும் அப்படின்றத என்ன செயற்கையாக தோரியத்திலிருந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். இது பிளவு பொருள் தான், சரிதான். அப்போது இது இந்த இணையும் கரெக்ட் தான். அப்போ தவறான இணை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஸோ ஏ மட்டும்தான் தவறு அப்படின்றது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி மிஷன், இந்த கேள்வி தான். இந்தியாஸ் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் 2047 இதுவும் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 2வில் மட்டும் இல்லை, நம்ம குரூப் 1ல் கூட நம்ம இந்த கேள்வியை வந்து எதிர்பார்க்கலாம். ஈவன் யூபிஎஸ்சியில் கூட 2026 ப்ரிலிம்ஸில் வந்து இந்த கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான். தமிழில் பார்த்துருவோம். இந்தியாவின் அணு ஆற்றல் மிஷன் 2047 அதில் வந்து எந்த கூற்று தவறுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தவறு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 2047க்குள் 100 ஜிகாவாட் அணு மின்சார திறனை அடைவதே இதன் இலக்காகும் அப்படின்ற இது சரியான கூற்று தான். 100 ஜிகாவாட் தான். இப்போ நடுவில் வந்து 2031-32 அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 22 ஜிகாவாட் திறனாக கொண்டு வரணும். இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 8.1 ஜிகாவாட்டாக 2025 இருக்குது. இதை வந்து 100க்கு கொண்டு வரணும். அதுக்கு நடுவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 31-32க்குள்ளே 22 ஜிகாவாட்டு திறன் கொண்டதாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2033க்குள் குறைந்தது 5
இந்தியனா பாரத் சிறு அளவிலான தொகுதி அணு உலைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வந்து 20,000 கோடி வந்து ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுவும் சரிதான். முதல் கூற்று சரி, ரெண்டாவது கூற்றும் சரி. நம்மளுக்கு கேட்டுக்கிறது தவறான கூற்று தான். அடுத்ததாக என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2047க்குள் அணு மின்சார விரிவாக்கத்திற்காக முழுமையாக அழுத்தம் கொண்ட கனநீர்ம உலைகள் மட்டுமே கேள்வியிலே வந்து பதில் இருக்குது பாருங்கள். மட்டுமே அப்படின்னா அது மட்டுமேனா தவறு, அதெல்லாம் கொடுக்கல. இது மட்டுமே நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு என்னென்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்லேருந்து தோரியத்தை அடிப்படையாக கொண்ட ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு மாறணும் அப்படின்றது தான் ஹோமி பாபா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 100 வருஷம் ஆனதுக்கப்புறமும் நம்ம அதுவே பயன்படுத்தியிருப்போம்னா பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றது. அப்போ இந்த கூற்று தவறு அப்படின்றது. மட்டுமே ஒன்லி அப்படின்னு கொடுத்தாலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத. அணு மின்சார உற்பத்தியில் கூடுதல் தனியார் துறையின் பங்கேற்பை அனுமதிக்க அட்டாமிக் எனர்ஜி ஆக்டை திருத்தப்பட உள்ளது அப்படின்னா அது சரிதான். இது வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. தனியாரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து கட்டமைக்கிறதுக்கு அதை வந்து நம்ம வந்து தனியாரை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். அப்போ தவறான கூற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாவது கூற்று மட்டும்தான் தவறு. ஆன்சர் வந்து சி அப்படின்றது. இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துருவோம். It aims to achieve 100 gigawatt of nuclear power capacity by 2047 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் 20,000 crore ஃபார் டெவலப்பிங் அட்லீஸ்ட் 5 இண்டிஜீனியஸ் பாரத் ஸ்மால் மாடுலர். இந்த இடத்துல பாரத் அப்படின்ற வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பேரே பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்றதான். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 220 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு சிறிய தொகுதி உலை அப்படின்றது தான். ஸோ அதுவும் கூட கூடுதல் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இட் பிளான்ஸ் டு ரிலை ஒன்லின்னு வந்தாலே தப்பு அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் இஸ் ப்ரப்போஸ் டு பி அமெண்டட் டு ஃபாலோ மோர் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன். எஸ், இட் இஸ் ட்ரூ அப்படின்றது. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. அதை வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 19th question. With reference to the nuclear fission and fusion, which of the following statement is இன்கரெக்ட்? இங்கேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்கரெக்ட். எப்போவுமே வந்து நம்ம கவனமாக கொஸ்டின் படிக்கணும். இதை அவசரமாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கரெக்ட் இன்கரெக்டுன்றதை கவனிக்காமல் நம்ம வந்து ஆன்சர் எழுதிடுவோம். ஸோ அந்த தப்பை வந்து பண்ணிடவே கூடாது. அந்த கொஸ்டின் தெரியாமல் தப்பு பண்ணோம்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. கவனமாக எப்போவுமே கொஸ்டின் எழுதி அந்த கொஸ்டின் படித்து முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி மார்க் பண்ணணும். ரைட்டு, இதை தான் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கும்போது ஓகே இன்கரெக்ட், கரெக்டாக இன்கரெக்டாக, சரி தப்பு அப்படின்னு மார்க் பண்ணி போனீங்க அப்படின்னா தப்பு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் கேன் அக்கர் அட் ரூம் டெம்பரேச்சர். இது சரி. இந்த அணுக்கரு பிளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அறை வெப்பநிலையிலேயே நடக்கும். ஆனால் அணுக்கரு இணைவு அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான வெப்பம் தேவை. நியூக்ளியர் ஃபியூஷன் இணைவு அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான வெப்பம் தேவை அப்படின்றது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வெப்பம் தேவை லோ ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. இது லோ ப்ரெஷரில் ஹை ப்ரெஷர், அதிகப்படியான அழுத்தத்துலேயும் அதிகப்படியான வெப்பம். அப்போ இந்த கூற்றுமே தவறு அப்படின்றது தான். இதுதான் ட்விஸ்டே. இந்த ஒன்றை மட்டும் பார்த்துட்டு பாதி படிச்சுட்டு சரி அப்படின்னு எழுதிடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து கொஷின் பேப்பரில் வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் கொடுத்து நம்மளை வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அதை வந்து அந்த ட்ராப்பில் போய் விழுந்துடக்கூடாது. ரைட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் சரி மாதிரி இருக்குது, ஆனால் தவறு. ஏன்னா இது தவறு, இந்த லோ ப்ரெஷர் அப்படின்றது தவறு. ரைட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் அக்கரட் பிளாஸ்மா ஸ்டேட் அப்படின்னா இது நியூக்ளியர் ஃபிஷன் இல்லை ஃபியூஷன். அது பிளவு இல்லை, இணைவு. பிளாஸ்மா அப்படின்னா அதிகப்படியான வெப்பத்தில் தான் அது பிளாஸ்மா நிலைக்கு மாறும் அப்படின்றனால அது தவறு அப்படின்றது. நியூக்ளியர் ஃபியூஷன் டிப்பிக்கலி எமிட்ஸ் மோர் காமா ரேஸ். இதுவும் தவறு. டிப்பிக்கலினா பெரும்பாலும் அது அந்த காமா கதிர்களை வெளியிடும் அப்படின்னா அது இல்லை. காமா கதிர்களை வெளியிடுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியூஷன் தான் வெளியிடும். அப்போது இதுவுமே வந்து தவறு அப்படின்றது. அப்போது 2 தவறு, 3 தவறு, 4 தவறு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ தவறான கூற்று அப்படின்னா 2, 3, 4. ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஆனால்
2 and 3ன்னு எழுதிடக்கூடாது. இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு 2 and 3 அப்படின்னு ஆன்சர் எழுதிடக்கூடாது. ஸோ இதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தமிழில் ஒரு தடவை வாசிச்சிருவோம். அணுக்கரு பிளவு அறை வெப்பநிலை அல்லது அதற்கு அருகில் நிகழலாம், சரி. பிளாஸ்மா நிலையில் அணுக்கரு பிளவு ஏற்படுகிறது, தவறு. ஏன் அப்படின்னா பிளாஸ்மா நிலை இணைவுக்கு தான் பொருத்தமானது. அணுக்கரு இணைவு பொதுவாக பிளவு வினையை விட அதிகமாக இல்லை. காமா கதிர்களை இல்லை அப்படின்னா பிளவு வினையை விட குறைவாக தான் வந்து காமா கதிர் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து காமா வெளியில் வருது அப்படின்னு. அணுக்கரு இணைவுக்கு மிக அதிக வெப்பநிலை மற்றும் குறைந்த அழுத்தம் தவறு அப்படின்னால 2, 3, 4 இது எல்லாமே தவறு அப்படின்னு எடுத்துகிட்டு ஆன்சர் டிக்கு போகிறோம், சரிங்களா. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ஆர்டர் டு ஃபார்ம் தி அன்ஸ்டேபிள். இந்த கேள்வி வந்து ரொம்ப புரிதலுக்காக இந்த கேள்வியை நம்ம கொடுத்துருக்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த கேள்வியை முதல்ல தமிழில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வருவோம். நிலைத்தன்மையற்ற அணுக்கரு உருவாக புரோட்டான்களின் எண்ணிக்கை நியூட்ரான்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்க வேண்டும். இது வந்து பெரும்பாலும் இப்போ இது எல்லாமே வந்து இது வந்து எப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட். இப்போ புரோட்டான் நியூட்ரான், நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நிலைத்தன்மை அற்றதாக வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்து பெரும்பாலும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கூட இருக்குது. இது இல்லாமல் அதோடைய அதுக்கு என்டையராக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படின்னால நம்ம வந்து அது கவனமாக எடுத்துக்கணும். அப்போ நிலைத்தன்மையற்றது ஏன் அப்படின்னா நிலைத்தன்மையற்றது வந்து நியூட்ரான்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா புரோட்டான்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இது நியூக்ளியஸே இருக்காது. ஏன் அப்படின்னா பிளவுபட்டு போயிடும். ஏன் அப்படின்னா விலக்கு விசை அதிகமாக செயல்படும் அப்படின்றது. புரோட்டான்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து பிளவுபடும் தன்மை இல்லைன்னா பிணைப்பையும் நிலைத்தன்மையற்றதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம வீடியோவில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தோம். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை போட்டு பாருங்கள். நம்ம ரொம்ப தெளிவாகவே அதில் கொடுத்துருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது புரோட்டான்கள் அதிகமாக இருக்கக்கூடாது, நியூட்ரான்கள் இது தவறு. புரோட்டான்கள் எண்ணிக்கை நியூட்ரான்களின் எண்ணிக்கை விட அதிகமாக இருக்க வேண்டும், தவறு. நியூட்ரான்கள் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும் நிலைத்தன்மையற்றது. பெரும்பாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும், பெரும்பாலும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குமானா இருக்காது. அதையும் கூட நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றது தான். நியூட்ரான் புரோட்டான் விகிதம் அதிகமாக இருந்தால் அந்த அணு அவசியமாக கதிர்வீச்சு பண்புடையதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது. என்னென்னா கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் இப்போ வந்து சார் புரோட்டான் நியூட்ரான் இருக்குது சார். இப்போ கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா நியூட்ரானுடைய இதுதான் அதிகமாக இருக்கணும். அப்போ கார்பன் 12 இருக்குது, கார்பன் 13 இருக்குது, கார்பன் 14 இருக்குது. அப்படின்னா கார்பன் 13 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் 13ல் 6 புரோட்டானும் 7 நியூட்ரானும் இருக்குது. இதில் 6 புரோட்டானும் 8 நியூட்ரானும் இருக்குது. அப்போது கார்பன் 13 நிலைத்தன்மை உடையதாக தான் இருக்குது. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. எந்த ரேடியோ ஆக்டிவிட்டியும் கதிர்வீச்சையும் இருக்கல. நியூட்ரான்கள் அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து கதிர்வீச்சு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதைத்தான் இந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணிக்கை மாறுபட்டு இருந்தாலே வந்து நிலைத்தன்மை அற்றதாக இருக்குமானா இருக்காது. அப்போ இந்த கூற்று சரி அப்படின்னு எடுக்கணும், ரைட்டுங்களா. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக கதிர்வீச்சு தன்மையுள்ள மூலக்கூறுகளின் புரோட்டான்களை விட நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கும் பொதுவாக. அப்போ ரொம்ப சேஃபாக சொல்லியிருக்காங்க. அப்போ அது சரிதான். பொதுவாக புரோட்டான்களை விட நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கும் அப்படின்றது. அப்போது முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே மாறுதலாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி, 3வது ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆன்சர் வந்து சி அப்படின்னு நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். ஸோ திருப்பி ஒரு தடவை இங்கிலீஷ்லையும் படிச்சிடும். இன் ஆர்டர் டு ஃபார்ம் அன்ஸ்டேபிள் நியூக்ளை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அன்ஸ்டேபிள் நியூக்ளியன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் அதை வித்தியாசமாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் எக்ஸாம்லையும் கேள்வியாக கேட்பாங்க. நம்ம தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ அன்ஸ்டேபிள் நியூக்ளியாக இருக்குன்னா புரோட்டான் அதிகமாக இருக்கக்கூடாது, நியூட்ரான் அதிகமாக இருக்கணும் பொதுவாக சொல்கிறோம், ரைட்டுங்களா. புரோட்டான் அதிகமாக இருக்கக்கூடிய கதிரியக்கத்தன்மை கண்ட பொருட்களும் இருக்குது. அதனால்
எப்போ கேட்டாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் பெரும்பாலும் அப்படின்ற வார்த்தை, ஜென்ரலி, யூஸ்வலி அப்படின்ற வார்த்தையை இருக்கான்னு தேடி தேடி பார்த்துக்கணும். சரிங்களா? ரெண்டாவது, நியூட்ரான் டு புரோட்டான் ரேஷியோ மட்டும் அடிப்படையாக வச்சு ரேடியோ ஆக்டிவாக இருக்குமா? நான் இருக்காது அப்படின்ற. நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலே புரோட்டான் நம்மளுக்கு வந்து ஆட்டம் வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. எக்ஸாம்பிள் தான் நம்ம கார்பன் பார்த்தோம். அதுவுமே கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து இன் ஜென்ரல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வில் பி கம்பேரிட்டிவ்லி மோர் தென் தி நம்பர் ஆஃப் புரோட்டான். நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 21, this type of radiation is electromagnetic waves at speed of light, has high penetrating power but very low ionizing power, which radiation it is அப்படின்றது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 4 ரேடியேஷனுடைய ஃபீச்சர்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ்னாலே நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய பாதி விஷயத்தை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்ஃபா வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆல்ஃபா அப்படின்றது வந்து ஹீலியம் நியூக்ளியே. ஸோ அது வந்து பார்ட்டிக்கிள், அப்போது ஆல்ஃபா வராது. பீட்டா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான், அப்போ அதுவும் வராது அப்படின்றது. நியூட்ரானும் பார்ட்டிக்கிள் தான், அப்போ அதுவும் வராது அப்படின்றது. இருக்கக்கூடியதுலேயே ரேடியேஷன் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமா மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் சி. இப்போ காமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட். ஏன்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ்னாலே என்ன, லைட்டு தான் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஸ்பீடு லைட்டுடைய வேகத்துக்கு இணையாக வந்து அது பயணிக்கும் அப்படின்னா எஸ், இட் இஸ் ட்ரூ. ஹை பெனட்ரிங் பவர், எஸ், தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அதிக ஊடுருவும் திறன் கொண்டதாக இருக்குது அப்படின்றது. லோ அயனைசிங் பவர், ஏன் அப்படின்னா அதுக்கு மின்சுமை இல்லை, சார்ஜ் இல்லை. காமாவுக்கு சார்ஜ் இல்லை. ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ், பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ், காமா அப்படின்றதுனா நோ சார்ஜ் அப்படின்றதுனால இது வந்து அயனைசிங் பவர் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஐரின் கியூரியும் அவருடைய கணவருமான ஜூலியட் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அப்படின்றது. ஸோ அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். which of the following uranium isotope is present in the highest proportion அப்படின்னு. இயற்கையாகவே இருக்கக்கூடிய யுரேனியத்தில் எந்த ஐசோடோப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். நம்மளுக்கு தெரியும் யுரேனியம் 35 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.72% தான் இருக்குது. யுரேனியம் 238 அப்படின்றது 99.2% இருக்குது. இது வந்து யுரேனியம் இயற்கையாகவே இல்லை, இது வந்து செயற்கையாக செய்யக்கூடியது. யுரேனியம் 233 வந்து தோரியத்திலிருந்து நம்ம செய்கிறோம் அப்படின்றது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை விடவும் குறைவாக 0.0055% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டாலே டவுட்டே இல்லாமல் யுரேனியம் 238 அப்படின்றத நம்ம வந்து ஆன்சராக எழுதிடணும் அப்படின்றது தான். அடுத்த கேள்வி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா which of the following reactor correspond to the characteristics given below அப்படின்றது. இப்போ இதில் வந்து ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 உலைகளுடைய பேர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த உலைகளுடைய இதில் வந்து 3 தன்மைகளை கொடுத்துருக்காங்க. இந்த தன்மைகள் எதுக்கு பொருத்தமாக இருக்கும், கீழே இருக்கக்கூடிய எந்த உலைக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. முதல் தமிழில் படிச்சிருவோம். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பண்புகளுக்கு ஏற்ப அமைந்துள்ள அணு உலை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பண்புகளுக்கு ஏற்ற அணு உலை எது அப்படின்னு. இது மாடரேட்டரை பயன்படுத்தாமல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மாடரேட்டர் அப்படின்னா தனிப்பான்கள் இல்லாமல் செயல்படக்கூடியது ஒன்றே தான். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாடரேட்டர்கள் இல்லாமல் வந்து வேக உற்பத்தி உலைகள் எல்லாமே செயல்படும். ஆனால் நம்ம வந்து இப்போ இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புரோட்டோடைப் வேக உற்பத்தி உலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இதை நமக்கு வந்து சொல்லுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். ரெண்டாவது வந்து திரவ சோடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரவ சோடியத்தை பயன்படுத்துகிறது, குளிரிட்டியாக பயன்படுத்துகிறது அப்படின்னா அதுவும் இதுதான் வந்து நம்மளுக்கு பயன்படுத்துது அப்படின்னு. காமினி அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து யுரேனியம் 233 பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சி உலை. துருவ அணு உலை அப்படின்றது வந்து புளூட்டோனியம் அணு ஆயுதத்துக்கு
தரத்திற்கு உள்ள புளூட்டோனியம் தயாரிப்புக்கு பயன்படுது. துருவ அணு உலை அப்படின்றது வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி உலை அப்படின்றது. அப்போ கொதிநீர் உலை அப்படின்றதுனா பாய்லிங் வாட்டர் ரியாக்டர். இது வந்து இதுவுமே பாய்லிங் வாட்டர் ரியாக்டரில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மாடரேட்டர் பயன்படுத்துவோம், அதுவும் வராது அப்படின்றது தான். ரைட்டுங்களா? கடைசியாக பார்த்திங்கன்னா சுமார் 500 மெகாவாட் திறன் உற்பத்தி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிசர்ச் ரியாக்டர்ஸ் அப்படின்றது தான். இது மட்டும்தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அளவில் உள்ள உலை அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ. இது சந்தேகமே வேண்டாம். ஒரு தடவை எல்லாத்தையும் படித்து பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஆப்ரேட்ஸ் வித்தவுட் தி யூஸ் ஆஃப் மாடரேட்டர். ஏன் அப்படின்னா மாடரேட்டர் பயன்படுத்த தேவையில்லை. தனிப்பான்கள் ஏன் பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், இந்த வேக உற்பத்தி உலை வந்து ஃபாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய நியூட்ரான்களை பயன்படுத்தியே வந்து அந்த வினையை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதை ஸ்லோ பண்ணுறதுக்கு மாடரேட்டர் தேவையில்லை. அதனால தான் பேரே ஃபாஸ்ட்டுன்னு வச்சுருக்கிறாங்க, ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. லிக்விட் சோடியத்தை பயன்படுத்துகிறாங்க, 500 மெகாவாட் திறன் கொண்டதாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ரீடர் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் தான். ஸோ கடைசி கேள்வி இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக தான் இதை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்தியா இம்போர்ட்ஸ் யுரேனியம் மெயின்லி ஃபார் ஃபியூலிங் இட்ஸ் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர். எஸ், மெயின்லி அப்படின்றது ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. தமிழில் படிச்சு பாருங்கள். இது தனது ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டருக்கு எரிபொருள் வழங்குவது முக்கியமாக அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்தியா, கசகஸ்தான், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் நீண்டகால யுரேனியம் சரக்களிப்பு இறக்குமதிக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்துள்ளது அப்படின்றது. இதுவும் சரிதான். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்தோம் அப்படின்றது தான். இந்த கொஸ்டின் ஆட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது. ஸோ நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படின்றது ஒரு பல நாடுகள் யுரேனியம் இந்த மாதிரி இந்த யுரேனியம் மட்டும் இல்லை, இந்த அணுக்கரு சம்மந்தமாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், யுரேனியம் ஏற்றுமதி இறக்குமதி, இதை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இது செயல்படுது. இந்த அமைப்புடைய தேவை என்ன அப்படின்னா இவங்க வந்து விலக்கு அளித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து யுரேனியத்தை வந்து வெளிநாடுகள்லேருந்தும் அணு உலைகளையும் இது சார்ந்த தொழில்நுட்பத்தை வெளிநாடுகள்லேருந்து நம்ம வந்து வாங்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து 2000 NSG நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமைப்பு, சர்வதேச அமைப்பு, பல நாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து இவங்க வந்து 2008 வந்து இந்தியாவுக்கு விலக்கு அளித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவால் வந்து இந்த மாதிரியான அணுசக்தி வர்த்தகத்தில் வந்து ஈடுபட முடியுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்காகத்தான் இந்த கொஸ்டினே நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இங்கிலீஷில் ஒரு தடவை படிச்சிருவோம். இட் இம்போர்ட்ஸ் யுரேனியம் மெயின்லி ஃபார் ஃபியூலிங் தி ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர். எஸ், இட் இஸ் ட்ரூ. சைன்ட் அக்ரிமெண்ட். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் கசகஸ்தான்லேருந்தும் கனடாலேருந்தும் நம்ம வந்து யுரேனியம் இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒப்பந்தம் ஆஸ்திரேலியாவோடவும் நமக்கு இருக்குது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒப்பந்தம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா பிகம் எலிஜிபிள் டு என்கேஜ் இன் சிவில் நியூக்ளியர். சிவில் அப்படின்னா என்னென்னா இந்த எல்லா தொழில்நுட்பத்தையும் யுரேனியமும் இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறதுக்கு அது எந்த பயன்பாடுக்குன்னா மின்சார உற்பத்திக்கான பயன்பாடு தான். நம்ம வந்து வாங்கி அணு ஆயுதம் செய்யக்கூடதுக்கு வந்து பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மின்சார உற்பத்திக்கு இந்த மாதிரியான நியூக்ளியர் ட்ரேடு, இந்த வர்த்தகத்துக்கு அணுக்கரு சார்ந்த வர்த்தகத்துக்கு, இந்த தொழில்நுட்பம் சார்ந்த வர்த்தகத்துக்கு வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 2008 NSG வேவியருக்கு அப்புறம் வந்து பண்ணாங்க அப்படின்றது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படின்றது தான். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ we are going with the option D 1, 2 and 3 அப்படின்றது தான். ஸோ 25 கொஷினுமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல், அதுக்கப்புறம் வீடியோ. மெட்டீரியல் அதுக்கப்புறம் வீடியோ, இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த
டாபிக் நியூக்ளியர் டெக்னாலஜியில் வேறு எதையுமே படிக்கணும்னு அவசியம் இருக்காது. அது இல்லாமல் சில டாபிக் வந்து இப்போது இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப், அதுக்கப்புறம் இந்த யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடு, டோக்கமார்க் டிசைன், இதெல்லாம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்புகள் கம்மி தான், ஆனாலும் அதையும் விடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து டெஸ்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ரைட்டுங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து படித்ததை செக் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆனால் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுப்போம், அடிஷ்னல் கிளாரிட்டி. இப்போ சில விஷயங்கள் நம்ம வந்து ஓகே சொல்ல மிஸ் பண்ணியிருந்தோம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் அதிகமாக போகுதுன்றதுக்காக சொல்ல விட்ட டாப்பிக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வழியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதையும் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத. வரக்கூடிய வாரம் வீடியோவையும் மெட்டீரியலையும் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரிவிஷன் பண்ண முடியும். நோட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு நோட்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட்டையும் போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு இப்போவுமே இல்லை, எந்த டெஸ்ட்டு, எந்த இன்ஸ்டிடியூட் டெஸ்ட் எழுதினாலும், எங்கே டெஸ்ட் எழுதினாலும் நம்மளுக்கு தெரியாத, நம்ம மெட்டீரியலில் இல்லாத இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்ஸில் வேல்யூ ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மற்ற ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம நோட்ஸ் வந்து ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கான காரணமே இங்கேன்னு இல்லை, எல்லா டெஸ்ட்டுமே வந்து நம்ம அதை அணுகும்போது எந்த இடத்துல டெஸ்ட் எழுதினாலும் நம்மளுக்கு தெரியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, தெரியாத ஒரு கான்செப்டோ, தெரியாத ஒரு விஷயம் இருந்தால் அதை நம்மளுடைய நோட்ஸில் எழுதி வச்சுக்கணும். நம்மளுடைய டெஸ்ட்டு பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செக்மெண்ட்டு ரிவிஷன் படிச்சிருக்கீங்களா, நம்மளுக்கு ஞாபகம் வருதா, சரியாக நம்மளால் வந்து ஆன்சர் எழுத முடியுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த குரூப் 2A ஸ்டாண்டர்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக அதே ஸ்டாண்டர்டில் போன குரூப் 2ல் லாஸ்ட்டு கேட்ட குரூப் 2ல் என்ன ஸ்டாண்டர்டில் என்ன டெம்ப்ளேட்டில் கொஷின் கேட்டு வேறு எதுவுமே மாற்ற மாட்டோம். அதே ஸ்டாண்டர்ட். அப்போ தான் வந்து எக்ஸாமில் வந்து அதே மாதிரியான கொஷின் வரும். நம்ம வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படின்னால அதில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ தவறாமல் வரும் வாரங்களில் வரக்கூடிய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸ் அண்ட் டெக்கில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டாப்பிக்கை வந்து நான் கவர் பண்ணிடுவேன். எக்ஸாமுக்கு வரக்கூடிய டாபிக்ஸை கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வாரம் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீடியோ டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ரைட்டுங்களா?